ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என்னோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே என்னோட கிட்ஸ் ட்ராவல் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. புக்ஸில் படிக்கிற நாலேஜை ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அவங்க இன்னும் ஹாப்பியாக கற்றுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் சென்ஜனோட ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எக்ஸ்போக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம கிட்ஸுக்கு என்ன மாதிரி நாலேஜ் கிடைச்சிது, கான்ஃபியாக உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும்னு அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம். என்னோட கிட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன் மாதிரி பேசக்கூடிய, ஹியூமன் மாதிரி அசையக்கூடிய, ஹியூமன் மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டக்கூடிய ஒரு ரோபாட்டு அண்ட் ஹியூமன் மாதிரியே ஸ்கின் இருக்கிற ஒரு ரோபாட்டை பார்த்து ரொம்பவே ஷாக்காகி நின்றுட்டாங்கன்னு தான் சொல்லணும். பொதுவாக ஹியூமனிஸ் ரோபாட்டோட ஸ்கின்னை சிலிக்கான் ரப்பர் மூலமாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால தான் இது சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கும் லைக் ஸ்கின் ஃபீல் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடி மாதிரியே அலுமினியம் ஆர் மெட்டலில் ஒரு மோல்டை 3D மாடலில் சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணுறாங்க. ரெண்டாவது CNC மிஷின் மூலமாக அந்த மோல்டை தயாரிக்கிறாங்க. தென் அந்த மோல்டில் ஹியூமனில் இருக்கிற போர்ஸ் மாதிரி ஃபைன் டெக்ஸ்டரை என்கிரேவிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லிக்விட் சிலிக்கான் க்யூரிங் ஏஜென்ட் மிக்ஸ் பண்ணி மோல்டுக்கு போர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மோல்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீட் க்யூரிங் ஆர் கூலிங் ப்ராசஸ் பண்ணணும். நார்மலாக ஸ்கின் 1.5 mmலேருந்து 3 mm வரைக்கும் இருக்கணும். சில இடங்களில் ஃபேஸ், ஃபிங்கர் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் இருக்கணுங்கிறதுனால ஜெல் லேயர் ஆட் பண்ணுவாங்க. மோல்டுலேருந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை ட்ரிம் பண்ணிடுவாங்க. இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக மைக்ரோ டெக்ஸ்டரை ஆட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ரோபோட்டிக்கோட ஃபேஸு, ஹெட்டு, சர்வோ மோட்டார், ஆக்சுவேட்டர்ஸ், சென்சார்ஸ் இது எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இந்த சிலிக்கான் ரப்பர் ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபிட் பண்ணிடுவாங்க. ஒரு ஹியூமன் பாடிக்கு சிலிக்கான் மெட்டீரியல் 20லேருந்து 30 கிலோ மெட்டீரியல் தேவைப்படும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஹை தான், பட் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை தொடர்ந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோபோட் என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸு, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ரீட்டைல் ஷாப்பு, ஏர்போர்ட்டில், என்கொயரி கவுண்டரில், ஈவன் வீட்டில் எல்டர் கேர் சர்வீஸுக்கு, கிட்ஸுக்கு, எஜுகேஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய பர்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சென்சார், வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து ஹியூமன் மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட்டை உங்களோட யூசேஜ்க்கு கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரியான ரோபோட்டிக்கு சோர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் கான்ஃபிகர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக மேனுஃபேக்சரோட சர்வீஸ் டீம் மட்டும் இல்லை, எங்களோட டெக்னிக்கல் டீமும் சேர்ந்து உங்களோட செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்னும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ரோபோட்டை பற்றி பார்க்குறதுக்கு அப்கமிங் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க.